மேடம், இவங்க ஹஸ்பண்டுக்கு உள்ள ஆன்ஜியோ நடந்துட்டு இருக்கு. வாட்? ஆன்ஜியோ? எஸ் மேம். யார் பண்றாங்க? டாக்டர் கருணாகரன் சார் மேடம். என்ன சசி இது? இன்னைக்கு ஆபரேஷன் எதுவும் நடக்கல, ஆபரேஷன் தியேட்டர் ஃப்ரீயா இருக்குன்னு என்கிட்ட சொன்னேன். மேடம், டாக்டர் கருணாகரன் சார் இங்க வரதும் ஆன்ஜியோ பண்றது யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்ல. எனக்கு தெரியவும் தெரியாது. என்ன நடக்குதுங்க? இது என்னோட ஹாஸ்பிடலா இல்ல கருணாகரனோட ஹாஸ்பிடலா? சசி, டோன்ட் யூ ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு தோல்ல. ஏன் இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? சாரி மேடம், இது எனக்கு தெரியாது. என்ன சத்தம் இங்க? டாக்டர், நீங்க ஆன்ஜியோ பண்றதா யாரும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. மினிஸ்டர் திடீர்னு ஒரு பேஷண்ட்டை கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல அனுப்புனார். உடனே ரிப்போர்ட் வேணும்னு கேட்டார். நான் பல தடவை மேடம்க்கு ஃபோன் பண்ணேன். மேடம் எடுக்கல. அவ்வளோ பிஸியா இருக்காங்க போல. ஏன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாமே? மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். ஃபோன் பண்ணா ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க மெசேஜ்க்கா ரியாக்ட் பண்ண போறாங்க? பேஷண்ட் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்தார் மேடம். அதனால முறைப்படி டியூட்டி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன். யார் இன்னைக்கு டியூட்டி டாக்டர்? டாக்டர் சரவணன் மேடம். irresponsible fellow. இத பார், இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள அவன் என் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகணும். புரிஞ்சுதா? செஞ்சிடுறேன் மேடம். அண்ட் ஒன் மோர் திங், ஆபரேஷன் தியேட்டர் பூட்டி சாவியை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்க. என்ன மீறி யாரும் உள்ள நுழைய முடியாது. ஐயா, என் வீட்டுக்காரர் இப்ப எப்படியா இருக்காரு? நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்காருயா. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. அழாதீங்க, அழாதீங்க. என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அம்மா, அழாதம்மா. டாக்டர் சார் பார்த்து பாருமா. சார், உங்களை கடவுளா நினைச்சு கேக்குறேன் சார். எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்தி கொடுங்க சார். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்க அப்பானா எனக்கு உசுரு சார். அவர் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அழாதம்மா. அவரை காப்பாத்தி கொடுங்க சார். அப்பா, அழாதம்மா, அழாத ப்ளீஸ். ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட் வரட்டும். அதுக்கேற்ற மாதிரி 2 நாள்ல பைபாஸ் பண்றதுன்னா பண்ணிடலாம். உங்க அப்பாவுக்கு ஒன்றாகாது. அவரோட உயிருக்கு நான் பாதுகாப்பு. நீங்க பதறாதீங்க. ரொம்ப நல்லா சீக்கிரம் எந்திரிங்க. நீங்க என் கூட வாங்க. நன்றி கட்டுதுங்க. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னோட ஆபரேஷன் தியேட்டர்ல ஆன்ஜியோ பண்ணிக்கிட்டு அந்த ஆளு காலில் போய் விழுதுங்க. அந்த ஆளு கடவுள்னு சொல்லுதுங்க. நினைக்க அப்படியே பீட் ஏறுது. மேடம் மேடம், நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. அவருக்கு மினிஸ்டரோட சப்போர்ட் இருக்கு. நாம அவரை எதிர்த்தோம்னா மினிஸ்டரை பகைச்சிட்ட மாதிரி ஆயிடும் மேடம். இந்த விஷயத்தை என்னால அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாது. எனக்கு பைபாஸ் சொன்னாரு மேடம். ஆன்ஜியோ ரிப்போர்ட் வந்ததும் 2 டேஸ்ல இருக்கும்னு சொன்னார் மேடம். இந்த ஆள் இங்க வந்து ஆபரேஷன் பண்ணி பேஷண்டோட உயிரை காப்பாத்துறதால தானே இந்த ஆளை கடவுள்னு காலில் விழுந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இந்த ஆளு கையால பேஷண்ட் செத்து போயிட்டா அப்புறம் எப்படி இவன் கடவுள் ஆவான்? மேடம், என்ன சொல்றீங்க? ஏற்பாடு பண்ற இந்த ஆளு கடவுள் இல்ல, ஏமே உயிரை கொடுக்கறவன் இல்ல, உயிரை எடுக்கிறவன. இந்த ஆபரேஷன் மூலமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றேன். கருணாகரன் கைராசியானவன் இல்ல, கொலைகாரன். அவன் கையால பேஷண்ட் செத்து போயிட்டாங்கன்னு நியூஸ் எல்லா இடத்துலயும் பரவு. கருணாகரனை கண்டா பேஷண்ட்டுங்க மரண பயத்துல இங்கிருந்து ஓடணும். கருணாகரன் இனிமே ஆபரேஷனை செய்ய முடியாத நிலைமைக்கு நான் கொண்டு வந்து விடுறேன். மேடம், அப்ப அந்த பேஷண்டோட உயிர்? ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல. எனக்கு என் பேரும் புகழும் மட்டும்தான் முக்கியம். காஃபி. ஆர்த்தி, குட் மார்னிங். குட் மார்னிங் சொன்னேன். ஆமா, ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி போட்டு அடிக்க வேண்டியது, காலையில குட் மார்னிங் சொல்ல வேண்டியது. உங்க அண்ணன் தான் ஃபோன் பண்றாரு. நீ குட் மார்னிங் சொன்னா ஃபோன் பேசலாம், இல்ல லைன் கட் பண்ணிடுவேன். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங்.
உன்னெல்லாம் எப்படி வழி கொண்டு வரணும் எனக்கு தெரியும்டி. ஆர்த்தி. ஹலோ, சொல்லுங்க மச்சான். மாப்பிள்ளையா, நான் சரவணன் பேசுகிறேன். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆர்த்தி என் குழந்தைய நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன குறைச்சல்? என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிறேன். நம்புற மாதிரி இல்லையே. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மச்சான். உங்களுக்கு தான் என்னோட ஞாபகம்லாம் வரது இல்லையே. உங்கள் பொண்டாட்டி கூட மட்டும்தான் பேசுவீங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் அதை கூட பண்ணுறதில்ல. ஆமாம், திடீர்னு கிராமத்து பக்கம் போயிட்டீங்களாமே. இல்லை, கிராமத்தில் எங்கள் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஓ, பாவம் படிப்பறிவு இல்லாத ஜனங்க சேமிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணி அவங்கள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கிறது பொது சேவை தானே. எப்போ வருவீங்க? 6-7 நாள் ஆகும். ஓ, ஃபோனை கொஞ்சம் ஆர்த்தி கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசு, இல்லை தொலைச்சிடும். ஹலோ அண்ணே. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணே. குழந்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. என்ன சொல்கிறான் உன் புருஷன்? கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறானாமே. குடிக்காரன். குடிச்சிட்டு வந்து இன்னும் அடிக்கிறான உன்னை? அது அடிக்கிறதெல்லாம் இல்லைண்ணே, நல்லா தான் பார்த்துக்கிறாரு. உன்னை பார்க்காம தான் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. கொஞ்சம் சீக்கிரமா வாண்ணே. வந்துடும்மா. அண்ணி கூட நடுவில் வீட்டுக்கு வந்தாங்க. ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, மிச்சர் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அடிக்கடி ஃபோன் பண்றாங்க. இன்னைக்கு கூட 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, நான் சொல்லாமே இதெல்லாம் பண்றா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க, அதான் வரேன்னாங்க. சரிம்மா, ஏதாவது பிரச்சனை அவகிட்ட சொல்லு, இல்லை எனக்கே டைரக்டா ஃபோன் பண்ணு. சரிண்ணே. நீ உடம்ப பார்த்துக்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருண்ணே. சரிம்மா, வச்சுட்டுமா? சரிண்ணே. ஆர்த்தி, நெல்லு. சாரி. எதுக்கு? நேற்று நடந்த சம்பவத்துக்கு உன்னை அடிச்சிட்டேன்ல. அதான் டெய்லி நடக்குது. மனசு சரியில்லை. பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன திடீர்னு? இல்லை, மனசில் ரொம்ப நாள் வேண்டுதல். கிளம்பு, போயிட்டு வந்துடலாம். ஆஹா, இன்னைக்கு வேண்டாங்க. கிளம்புன்னு சொல்கிறேன்ல. என்னங்க, அண்ணி இன்னைக்கு வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவனா பெரிய கவர்னரா? அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கல. உனக்கு புருஷன் முக்கியமா, அண்ணி முக்கியமாடி? அவங்க இப்போ வந்துருவாங்கங்க. அதுக்குள்ள கிளம்பி ஆகணும். சரி, எதுல போறோம்? என்ன கேள்வி இது? நம்ம கார்ல தான் போறோம். அப்போ அண்ணி வந்துட்டுமே, அவங்களையும் கூட்டிட்டு ஒண்ணா போலாம். ஓங்கி அரைஞ்சேன்னா நான் என் குடும்பத்தோட தனியா கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன கூட்டத்தை சேர்க்கிற? உங்க அன்னிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, இன்னைக்கு வராதீங்க, நான் என் புருஷனோட கோயிலுக்கு போறேன், இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லு. உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? பக்தி முத்தி போச்சு. அண்ணி கூட நான் பேசக்கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? ஆர்த்தி, குதிர்க்குமா பேசினா அடிச்சிருவேன். நான் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகணும், யாரும் கூட வர வேண்டாம். நான் குளிச்சுட்டு வரும்போது நீயும் குழந்தையும் ரெடியா இருக்கணும். 8 மணிக்குள்ள கிளம்பணும். உங்க அன்னிக்கு ஃபோன் பண்ணி வர வேணாம்னு சொல்லிடு. அப்படி வந்தாங்கன்னா போட்டுன வீட பார்த்துட்டு போக சொல்லிடு. நான் குளிச்சுட்டு வரேன். நல்லா தெரியுது, அன்னிக்கு இவர் பயப்படுறாரு. அண்ணியை நான் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. என்ன பிரச்சனை இவருக்கு தெரியலையே. ஏய் உமா, அங்க 3 பேர் இருக்காங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். கவலைப்படாதீங்க அத்தை. பிரியா காலேஜ் போயிட்டா, அவளும் இப்போ நம்மாளு. நாட்டாம வந்துட்டாரு, என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ? துவாரகேஷ், 3 பேரும் இங்க வாங்க. சொல்லுங்கப்பா. என்னப்பா 3 பேர் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரகசியம்லாம் இல்லைப்பா, திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு நல்ல இடம் விலைக்கு வருது, அதை வாங்கலாம் தான் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். டாக்குமெண்ட்லாம் பக்காவாக விசாரிச்சிட்டேன்ப்பா, இனிமேலாம் ஏமாற மாட்டேன்ப்பா. பணம் வந்துருச்சுன்னா வாங்கிடலாம்ப்பா. உங்களை ஏமாத்தினவனை எப்போ பிடிச்சி அவங்ககிட்ட எப்போ பணத்தை வாங்கி? இல்ல மாமா, ஐஜி அங்கிள் இப்ப மறுபடியும் சார்ஜ் எடுத்துட்டாரு, எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அவர் சொல்லுவாருமா, ஆனா ஆள் கிடைக்கணும் இல்ல? ராஜீவ்,
நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. நான் ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் 10 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கேன். அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நான் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் இருந்ததுனால பேங்க் மேனேஜர் சில பேரை தெரியும், அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருங்க. பாத்தீங்களா மாமா பேசுற பேச்ச? ஏன் நல்லா தானே பேசுறாரு. இல்லப்பா பரவாயில்ல, நாங்க ஐஜி சாரோட கான்ட்ராக்ட்ல தான் இருக்கோம்ப்பா. கண்டிப்பா அந்த புரோக்கரை பிடிச்சி பணத்தை வாங்கி கொடுத்துருவாரு. அந்த பணம் வந்தது வேலையை ஆரம்பிச்சிடலாம்ப்பா. நீங்க கஷ்டப்படாதீங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். ஏன்பா பிள்ளைக்கு பணம் கொடுக்கறதுக்கு அப்பனுக்கு உரிமை இல்லையா? நீங்க சொன்ன வார்த்தையே ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. என்னப்பா நீ? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எங்களுக்கு நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. என்ன கிழவி ரூட்டு மாறுது? சரியில்லையே. நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? டேய் துவாரகே சொல்லுடா. அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, 10 லட்ச ரூபா பத்தாதுப்பா. இனிஷியல் அமௌண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்குப்பா. மீதி அமௌண்ட்டுக்கு லோன் வாங்கிக்கலாம்னு சொன்னனே. இல்லப்பா 90 லட்சம் வாங்கி வட்டி கட்டி அதான் யோசிக்கிறேன்ப்பா. ஏற்கனவே சூடு பட்டவன், இன்னொரு தடவை சூடெல்லாம் தாங்க முடியாதுப்பா. அதனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் யோசிச்சுதான் முடிவு டேய் பண்ணேன். கவலைப்படாதடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம குடும்பத்துக்கு இப்ப ஏறுமுகண்டா. என் தங்கச்சி கஸ்தூரி ரூபத்துல ஸ்னேகா வந்திருக்கா. இனிமே நமக்கு அதிர்ஷ்டம்தான். அதானே, என்னடா இன்னும் கஸ்தூரி பேரை சொல்லலையேன்னு பார்த்தேன். இப்ப நீயும் வந்திருக்க. இத்தனை வருஷ பிரிவு முடிஞ்சு போச்சு. நான் கோபத்துல ஆத்திரத்துல உன்னை துரோகின்னு திட்டியிருப்பேன். ஆனா ஒண்ணு, நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் காசு சேர்க்கவே ஆரம்பிச்சேன். உன்னுடைய ராசியால தாண்டா வறுமையில இருந்த குடும்பம் வெளியில வந்துச்சு. நீ படிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப வசதியா தான் எங்களை வச்சிருந்த. அதனால பணத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சொல்ல போனா அது என் பணம் இல்லை, உன் பணம். அப்பா நான் யாரையுமே பிரிச்சு பார்க்கலப்பா. எனக்கு ஏதாவது வேணும்னா இல்ல ஏதாவது பிரச்சனைனா உங்க காலில் விழாம வேற யார் காலில் விழுவேன்? உங்ககிட்ட வராம வெளியே போய் கையேந்தவா போறேன். சில பேர் என்னன்னா கூட இருந்துட்டே உபத்திரவம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க எத்தனை வருஷமா என்ன நீங்க உதாசீனப்படுத்தினாலும் என்னைக்குமே எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான அப்பாவா இருக்கீங்க. நம்ம எல்லாரும் இதே ஒத்துமையோட இருந்தோம்னா நம்ம நிச்சயமா பெரிய லெவலுக்கு வந்துருவோம். ராஜீவா, அப்பா கொடுக்கும் போதே வாங்கிக்கப்பா, வேண்டான்னு சொல்லிடாதப்பா. மனசு மாறிட போறாரு. ஹாப்பி. ஒரே குள்ளநரி கூட்டமா இருக்கு. இது எப்படி குண்டை வச்சு தகர்க்க போறேன்? பத்தாததுக்கு இந்த மாமியார் கழுவி வேற அப்பப்போ அந்த பக்கம் சாயுது. இது இப்படியே விடக்கூடாது. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு இதுங்களுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன தவிர மத்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. பாருமா, ரொம்ப போர் அடிச்சுது. செஸ் இஸ் a very interesting game. மைண்ட் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணும். அங்க நான் செத்துக்கிட்டு இருக்கேன், இங்க உங்களுக்கு பூஸ்ட் அப் தேவைப்படுதா? அம்மா, what is your problem? அசிங்கமா இருக்குப்பா. எதுக்காக நான் அங்க போய் உட்கார்ந்திருக்கேன்னு கேள்வி வந்துருச்சுப்பா. மொத்த குடும்பமும் சேர்ந்து அங்க கூத்து கும்பாளமுமா சந்தோஷமா இருக்குதுங்கப்பா. அது எனக்கு பார்க்க பார்க்க பிபி ஏறுதுப்பா. அந்த வீட்டோட நிம்மதியை கொலைக்கணும், ஸ்னேகாவை உள்ள வரவிடக்கூடாதுன்னு என்னென்னமோ பிளான்ல போனேன். இப்படியெல்லாம் பிளான் பண்ண முடியுமான்னு என் தகுதிக்கு மீறி நான் இறங்கினேன்ப்பா. ஆனா எல்லாமே எனக்கு நெகட்டிவா தான் நடக்குது. எல்லாமே அவளுக்கு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ரோட்ல நிப்பான்னு நினைச்ச ஸ்னேகா வீட்டுக்குள்ள வந்துட்டா. திங்க சோறு இல்லாம மவுண்ட் ரோட் சிக்னல்ல பிச்சை எடுப்பான்னு நினைச்ச அந்த ராஜீவ் வீட்டுக்குள்ள வந்துட்டான். அந்த ராகவ 2 கையும் நீட்டி ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்றாரு பாவன. மேடம், மவுண்ட் ரோட்ல பிச்சையா? அவர் உங்க ஹஸ்பண்ட் மேடம். ஏய், நீ வாயை மூடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுமா, நான் கேட்டதெல்லாம் உண்மையான. அந்த ராஜீவ ராகவன் ஜென்ம விரோதியா நினைச்சுக்கிட்டு இருந்தான்.
ஆனா அந்த ஸ்னேகா ராகவனோட மனசை மாத்தி ராஜி வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. வாஸ்தவம் தான்ப்பா. அந்த ராகவ ஸ்னேகாவை தான் தங்கச்சி கஸ்தூரியாவே பாக்குறான். ஸ்னேகா அவ பேசுற வார்த்தையெல்லாம் அந்த ஆளுக்கு வேத வாக்காவே மாறுது. இப்பதான் பெத்த புள்ள மேல பாசம் காட்டுற மாதிரி ஓவரா ராஜீவ் மேல அன்பு கொன்றாரு. நான் போடுற பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டே வருது. ஸ்னேகா என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அத்தை ஒருத்தி தான் ஏன் பக்கம் இருக்கா, ஆனா அவன் எப்ப மாறுவானே தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்னேகா கை ஓங்கிக்கிட்டே வருதுப்பா. அவ பலம் அதிகமாக அதிகமாக எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா. இப்பதான் உங்களுக்கு செஸ் விளையாட தேவைப்படுதா? செஸ் விளையாடு. உமா, can you just calm down? நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காத. இதுக்கு மேல அந்த வீட்டை நீ ஏன் இருக்கணும்? உன்னை மீறி ஸ்னேகா வந்துட்டா, ராஜீவ் வந்துட்டான், அவங்களாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்போ உனக்கு அங்க என்ன வேலை? அப்பா வேற என்ன வேலை? வீட்டு வேலை தான் மேடம். பிரமாதமா அங்க எல்லா சமையல் வேலை, கிச்சன் வேலை, துணி துவைக்கிற வேலையில இருந்து எல்லாத்தையும் இவங்க தான் செய்யறாங்களாம். பிரியா சொல்றா. வேலையில இவங்கள மிஞ்சறதுக்கு வேற ஆளே இல்லையா. ராகவன் வீட்டுக்கு போனதுல உமா மேடத்துக்கு ஒரு பெரிய லாபம். ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டாங்க. டேய் மைண்ட் இட். அவன் சொல்லுது என்ன தப்பு இருக்கு? இந்த வீட்டை நீ மகாராணியா இருந்த, ஆனா அந்த வீட்டுல வேலை பார்க்கறவ தானே. அப்பா அப்படி சொல்லாதீங்க. நான் வேலை செய்ய போன வேஷத்துல அங்க போயிருக்கிற ராஜகுமாரி. என்ன வேலை செய்யறவன் உங்க வாயால சொல்லாதீங்க. பாருமா, நான் சொல்லனாலும் ஊர் சொல்லும்ல, அதுதான் உண்மை. நான் ஒரு பிளானோட தான் அங்க போனேன். அதுதான் நடக்கலையே. நீ என்னதான் பிளான் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட் தான் நடந்துகிட்டு இருக்கு. உமா, நான் ஒன்னு சொல்றேன். அந்த வீட்டுல ஒரு பெரிய சண்டை போட்டு அந்த வீட்டு விட்டு வெளில வந்துடு. நீ சாதிக்கணும்னு நினைக்கிறத நம்ம வீட்டுல வந்து சாதிச்சு காட்ட. இல்லப்பா, இந்த உமா அவ்வளோ ஈஸியா தோல்வியை ஒத்துக்கிறவ இல்ல. பாருமா, நெப்போலியன் மாவீரன் தான், ஆனா அவன் தோத்து போல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் சொல்றது கேளு. ராஜி உன் கால் தூசிக்கு சமம், அதோட கேவலம் ஸ்னேகா. நீ அந்த வீட்டுல போய் உட்காந்து கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ இங்க உட்காந்துக்கிட்டு அவனை ரிமோட் கண்ட்ரோல் ஆட்டி படைக்கலாம். வசதிகளும் குறையாது, வைராகியமும் நிறைவேறும். ஆமா மேடம், ரொம்ப நாள் கழிச்சு சார் இன்னைக்கு தான் நல்ல ஐடியா சொல்லியிருக்காரு. அதை ரிஜெக்ட் பண்றது முட்டாள்தனம். உண்மைதான் சார் சொன்னேன். அதுக்கே முறைக்கிறீங்க? யோ, உனக்கு நான் என் வீட்டுல இடம் கொடுத்ததே தப்பு. நீ என்ன விமர்சனம் பண்றியா? விமர்சனத்தை ஏத்துக்கோங்க சார், அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. சரி உமா, உன்னோட முடிவு என்ன? இல்லப்பா, என் மனசு கேட்கல. அங்கிருந்து நான் ஓடி வந்துட்டா தோத்து போனதுக்கு சமம். எனக்கு இன்னும் ஒரே ஒரு துருப்புச்சீட்டு இருக்கு. அதை வச்சு நான் கடைசியா ஆட போறேன். உன் அத்தை ஷாமலாவா? இல்ல, பிரியா. ஏன் ஆளு? ஒன்ன வச்சுதான் காய நகர்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாரு பிரதீப், விளையாட்டுத்தனமா இல்லாம கொஞ்சம் சீரியஸா இரு. மேடம், என் வேலையை நான் பிரமாதமா செஞ்சிட்டு இருக்கேன். பிரியாவை என் கண்ட்ரோல்ல முழுசா டியூன் பண்ணியிருக்கேன். ஸ்னேகாவை பத்தின வெறிய பிரியா மனசுல ஏத்திட்டேன். ஸ்னேகான்ற பேரை சொன்னாலே பிரியாவுடைய கண்ணு அவிச்ச முட்டை மாதிரி முழி பிதுங்குது. பார்க்க எனக்கே பயமா இருக்கு. வீட்டை விட்டு ஓடிவான்னு சொன்னா உடனே சரின்னு ஓடி வர அவ ரெடியா தான் இருக்கா. அவளை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். தெரியும், பிரியா உன் மேல ரொம்ப அன்பா இருக்கா. ஸ்னேகாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு அவதான் எனக்கு கடைசி ஆயுதமா இருக்க போறா. அவளை வச்சுதான் நான் ஆட போறேன். கண்டிப்பா அந்த தடவை நான் ஜெயிச்சிருவேன். ரெண்டுல ஒரு கை அந்த ராகவ, ராஜீவ், ஸ்னேகாவ எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறமா நான் வரேன்பா. ஆல் தி பெஸ்ட் உமா. தேங்க்ஸ்பா. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் எப்போ வேணாலும் ஹெசிடேட் பண்ணாம கேடு. ஐ அம் தேர் ஃபார் யூ. ஓகே? சரிங்கப்பா. நான் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகி தெளிவாய் போறேன். வரேன்பா. ஓகே. பிரதீப். மேடம், என் பிளான் என்ன நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். சரிங்க மேடம், நீங்க தைரியமா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தயாரா தான் இருக்கேன். டன். See you soon. பேர் என்னம்மா? மீனா சார்.
என்னம்மா பண்ற? 9th வரைக்கும் படிச்சேன் சார். அதுக்கு மேல படிக்க வசதி இல்ல. விவசாயம் கூலி வேலைக்கு தான் சார் போறோம். பரவாயில்லம்மா, அது ஒன்றும் தப்பு இல்லை. சார், எங்களுக்கு இருக்க ஒரே சொத்து ஊர்ல இருக்க 50 சென்ட் நிலம் தான் சார். அதை வித்தாவது பணம் ஏற்பாடு பண்ணிடுறோம் சார். எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க சார். உங்க அப்பா மேல உனக்கு அவ்வளோ பாசமாமா? எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க அப்பா தானே சார் உயிர். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்தா அவங்களும் உங்களை இந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாங்கல்ல சார். எனக்கு அந்த குடுப்பன் இல்லைம்மா. ஐயா, இவர் உடம்புக்கு இவர் இதயத்துல 3 பிளாக் இருக்குமா, அதாவது 3 இடத்துல அடைச்சிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். டாக்டர், நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்குது, மூச்சு விட முடியல. என் நேரமும் என் நெஞ்சில யாரோ ஏறி நிக்கிற மாதிரியே இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும். எவ்வளவு செலவாகுங்க ஐயா? இத பாருங்கம்மா, இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க எனக்கு எந்த ஃபீஸும் தர வேண்டாம். உங்களுக்கு இருக்க ஒரே செலவு ஆபரேஷன் தியேட்டர் வாடகையும் நீங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தங்குறதுக்கான வாடகை மட்டும்தான். மருந்து மாத்திரைலாம் கூட நான் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஆபரேஷன் தியேட்டர் நான் ஃப்ரீயா கொடுக்கறேன்.